எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அல்செய்யும் என்று. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 25/1/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். கொஞ்சம் வெள்ளம் எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. மேற்கு நோக்கி புது பயணமா இருந்தால். இன்றைய திதி சப்தமி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மதியம் 12 மணி 11 நிமிடம் வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். யோகம் சித்தம் நாம யோகம் காலை 10 மணி 42 நிமிடம் வரை, பின்பு சாத்திய நாம யோகம். கர்ணம் கரசை கர்ணம், பின்பு வணிசை கர்ணம். காலை 10 மணி 30 நிமிடத்துக்கு பிறகு வணிசை கர்ணம். சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் மதியம் 12 மணி 1 நிமிடம் வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்தர்கள் வழிபாடு, ஓகேங்களா, அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதம் ஜோதிட குறிப்பில். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர் புலிப்பாணி. பழனியில் இருக்கிறாங்க. புலிப்பாணி சித்தர் வைகாவூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருப்பாங்க. நெட்டில் அடிச்சு பாருங்க, புலிப்பாணி சித்தர் அப்படின்னு போட்டு பாருங்க, ஓகேங்களா. இரண்டாவது வழிபாடு சென்னிமலையில் இருக்க புன்னாக்கீசர், ஓகேங்களா. புன்னாக்கீசர் சித்தர் வழிபாடு பண்றது சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் நீங்க நந்திகீசர் காசில இருக்கிறவங்க, குதம்பை சித்தர், இவங்க வந்து மாயவரம் மயிலாடுதுறையில பக்கத்துல இருக்கிறாங்க, குதம்பை சித்தர். மூணாவது புலிப்பாணி சித்தரோட வழிபாடு வந்து பண்ணலாம், ஓகேங்களா. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தால் புலிப்பாணி, புன்னாக்கீசர், இந்த 2 சித்தர்கள்ல யார் வேணாலும் ஒருத்தவங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 2 கொடுக்குறோம், 1 மட்டும் நீங்க பிடிச்சுங்க, ஓகேங்களா. விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் நந்தீசர், அடுத்தது குதம்பை சித்தர், ஓகேங்களா. மூணாவது புலிப்பாணி சித்தர்கள். இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவங்க ஜீவசமாதி தெரிந்தால் அது ஒரு தடவை நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பானது. அந்த விபூதியை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வழிபாடுனா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விபூதியோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. பியூர் ஒயிட் பேப்பரில் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கேலண்டர் பின் பக்கமோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் போட்டிருந்த பக்கத்துலேயோ அது மாதிரி உள்ளதில் எடுக்காதீங்க. பியூர் ஒயிட் பேப்பரில் கொண்டுட்டு வந்து வச்சுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கு உண்டான எண் வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போதே உங்களுக்கு என்ன தேவை அதை பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு எழுதுங்க. அதிகபட்சம் 90 நாள், 3 மாசத்துல வந்து அந்த காரியம் வந்து நிச்சயமாக நடக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97.
தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 33. இது காமனான எண்கள் தான். உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டமான எண் வச்சிருக்கீங்களா? உங்க மொபைல் நம்பர்ல மாற்ற முடியுமா? உங்களோட செல்போன் எண் ப்ளஸ் வாகன எண், ஏடிஎம் பின் கார்டு இதெல்லாம் மாற்றி வெற்றியடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குருக்காணிக்கை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு மாற்றம் செய்து தரப்படும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.